சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, உணர்ச்சி வசப்படுவது கூட முன்கோபம், தேக அபிமானம்தான். புண்படுத்துவது, சண்டையிடுவது, அழுவது, இந்த அசுர பழக்கங்கள் குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கக்கூடாது. சுகம், துக்கம், மானம், அவமானம் அனைத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டும். தேக அபிமானத்தின் காரணத்தால் எப்பொழுது ஒருவர் மற்றவருடைய அவகுணங்களைப் பார்க்கின்றார்களோ அப்பொழுது சேவையில் தளர்வு ஏற்படுகின்றது. தங்களுக்குள் ஒன்று சேராமல் இருப்பது கூட தேகாபிமானம்தான். பாபா கூறுகின்றார், நீங்கள் ஆன்மீக சேனைகள் கட்டளை கிடைத்ததும் உடனே தயாராக வேண்டும். எந்த விஷயத்திற்கும் சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. நான் ஆத்மா, ஆத்ம அபிமானியானால் தான் பாபாவை நினைவு செய்ய முடியும். பல பிறவிகளின் பாவங்கள் அனைத்தும் பஸ்மமாகிவிடும். வேறு எந்த உபாயமும் இல்லை. ஆத்மாதான் பதீதமாகின்றது, ஆத்மாதான் பாவனமாகின்றது. பாபா புரிய வைக்கின்றார், நான் இப்பொழுது உங்களுக்கு என்ன ஞானத்தை தருகின்றேனோ இதுதான் உங்களை பதீதத்திலிருந்து பாவனமாக்கக்கூடியது. தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். சண்டையிடுவது, அழுவது இவையனைத்தும் அசுர சுபாவமாகும். குழந்தைகள் சுகம், துக்கம், மானம், அவமானம் அனைத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டும். மற்றொருவருடைய குறைகளைப் பார்ப்பதால் தன்னிடமுள்ள அநேக குறைகள் அப்படியே இருந்துவிடுகின்றன. அதனால் சேவையில் தளர்வு ஏற்படுகின்றது. இது கூட நாடகத்தின்படி நடக்கின்றது என்று பாபா புரிந்து கொள்கின்றார். திருத்திக் கொள்ள வேண்டும். பாபாவினுடைய கட்டளை கிடைத்திருக்கின்றது. அவருடைய வலது கை தர்மராஜ் இருக்கின்றார். அவருடைய ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் பிறகு கீழே விழுந்துவிடுவீர்கள். தன்னுடைய கண்களை குற்றமற்ற பார்வை உடையதாகுங்கள் என்று ஸ்ரீமத் கூறுகின்றது. காமவிகாரத்தின் மீது வெற்றியடைய தைரியம் வைக்க வேண்டும். பாபாவினுடைய கட்டளையை ஏற்கவில்லையென்றால் அவர்கள் ஒரேயடியாக தூள்தூளாகி விடுவார்கள். 21 ஜென்மராஜ்ய பாக்கியத்தில் குறை ஏற்பட்டுவிடும். ஆன்மீகத் தந்தை வந்துதான் ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார். ராஜயோகத்தைக் கற்றுத் தருகின்றார். ஆன்மீக ஞானத்தை ஆன்மீகக் குழந்தைகளுக்குத்தான் தருகின்றார். முதலில் பாபா, பிறகு ஆஸ்தி. பாபா ஒரே ஒருவர்தான் நிராகாரமானவர். பாபா படைப்பவர். அவர் வந்துதான் படைப்பினுடைய ஆதி, மத்திய, அந்திமத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். அதே தந்தை கூறுகின்றார், நினைவு செய்யவும். தேக சம்பந்தங்களை விட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து என் ஒருவனை நினைவு செய்யவும். பாபாவினுடைய அறிமுகத்தை நீங்கள் கொடுத்தீர்களேயானால் பிறகு கேள்வி கேட்கும் தைரியம் யாருக்கும் வராது. பதீத உலகத்தை பாவனமாக்க முற்றுகையிட வேண்டும். அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்திக்கான வழிகாட்ட வேண்டும். துக்கத்திலிருந்து விடுபட வைக்க வேண்டும். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் ஆத்மா, ஒளியின் புள்ளி, பரமபிதா பரமாத்மா, சிவபாபாவின் நேரடி குழந்தை. பாபாவின் அன்பு எனது உள்ளத்தின் ஆதாரம். பாபாவின் அன்பு என் இதயத்தில் சாந்தியின் இனிய மலராக மலர்கிறது. அன்பு எனது இயல்பாகி ஒவ்வொரு சிந்தனைக்கும் அடிப்படைத்தாளம். பாபா கூறும் ஞானத்தின் தீபமாகி எனக்குள் ஒளியூட்டும் அந்த ஒளியால் பிறருக்கும் வழிகாட்டுகிறேன். பவித்திரமுள்ளத்தின் இயல்பான பளபளப்பு. பாபாவிடம் முழுமையாக இணைந்ததால் பவித்திரம் தானாக வெளிப்படும். நான் சுயத்தை உணர்ந்தபோது என் அன்பு எல்லா உயிர்களுக்கும் பரவிவிட்டது. இந்த அடிப்படை நிலைதான் எனது ஆன்மீக புனிதத்திற்கான தளமாக உள்ளது. இங்கேயே என் தெய்வீக பயணத்தின் முதற்கட்டம் நிறைகிறது. அன்பு, அறிவு, பவித்திரம் எனும் திரிவேணி சங்கமம். தந்தை எனக்கு அளித்த வரதானம். தந்தையின் நினைவின் மூலமாக இன்னலிலும் சதா சந்தோஷமாக இரு, மகாவீராகு. என் இதயத்தின் ஆழத்தில் பதித்துள்ளேன். மனம் தந்தையின் நினைவில் மூழ்கியிருப்பதால் எதுவும் எனது அமைதியை குலைக்காது. பாபாவின் ஒளி என் உள்ளத்தில் ஒளிரும் வரை எந்த இருளும் நிலைத்திருக்க முடியாது. தந்தை எனக்கு வழங்கிய ஞான சக்தி சுயக்கட்டுப்பாட்டின் அடிப்படை. ஞான சக்தி என்னுள் ஒரு நித்திய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. நான் ஆத்மா, நிலையானவன், மகாவீரத்தின் அடையாளம். தந்தையின் நினைவில் இருக்கிறேன் என்பதே எனது பாதுகாப்பு கவசம்.
அனுபவிக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் பாபாவின் திட்டத்தின் ஒரு பகுதியாக உள்ளது. தந்தையின் நினைவில்தான் ஆன்மா சக்தி பெறுகிறது. ஒவ்வொரு இன்னலும் எனது சுய வளர்ச்சிக்கான வாய்ப்பாகி நன்றி கூறுகிறேன். அது என்னை வலிமையாக்குகிறது, எப்போதும் சுகத்தில் வைத்திருக்கிறது. சுகம் உள்ளத்தில் நிலைத்துள்ளது. பாபாவின் நினைவால் நான் நிலைத்த உறுதியின் மரபை பின்பற்றுகிறேன். ஒவ்வொரு நாளும் தந்தை எனக்கு திருப்தியின் வரதானத்தை அளிக்கிறார். வரதானத்தை நினைவில் வைத்துக்கொண்டு அதன்படி வாழ்கிறேன். இந்த வரதானமே என் யோகத்தின் மையம். தந்தையின் நினைவில் நான் அமர்ந்திருக்கும்போது மனம் அமைதியில் கரைந்து பாபாவின் குரல் ஒரு இனிய தெய்வீக இசை போல் ஒலிக்கிறது. எனது மனம் தற்போது ஒரு தெய்வீக ஆலயமாகிவிட்டது. பாபா அதில் நிரந்தரமாக தங்கியுள்ளார். தந்தையின் நினைவு என்னை அனைத்திலும் சமநிலையுடன் வைத்திருக்கிறது. நான் இப்பொழுது உணர்கிறேன், தந்தையின் நினைவே எனது நித்திய தபஸ்யா. இந்த நினைவில்தான் நான் மகாவீரராக உருவாகியிருக்கிறேன். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.